மலரை ஐயா அவர்கள் வெளியிடுகிறார். அதை தமிழ் சான்றோர்கள் நமது சங்கத்தின் தலைவர் கவிமுரசனா ராஜாராம் மற்றும் ஏனைய தமிழ் சொந்தங்கள் பெற்றுக்கொள்கிறது. சிறப்பு. நன்றி ஐயா. இது ஒரு வரலாற்று ஆதாரபூர்வமான ஒரு நிகழ்வு. காரணம், ஒரு ஆண்டு முடிவில் 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஆண்டு மலர் வெளியிடுவது என்பது இது அந்த சங்கத்திற்கான ஒரு அடித்தளமாகும். அரியலூர் மாவட்ட விவசாயிகள் சங்கத்து 2ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள தமிழ் புலவர் அரங்கன் அவர்களே, நல்லப்பன் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சட்டமன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, பெரியவர்களே, எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற தமிழ் உணர்வாளர்களே, நீங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை கவிமுரசர் ராஜாராம் அவர்கள், வரவேற்புரை ஆற்றிய திருமதி மங்கையரசு அவர்கள், முன்னிலை வைத்திருந்த ஜோசப் அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டுள்ள ஆசிரியர் மற்றும் தமிழ் உணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நிகழ்ச்சிக்கு வேற ஒரு காரணத்தில் எங்கள் கிராமத்திற்கு செல்ல அந்த நிகழ்ச்சியில் உரிய நேரத்தில் தான் கலந்து கொள்ள விரும்பினேன். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் அப்படி என்று ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது கூட நம்முடைய நண்பர் வந்துவிட்டார், நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்லி அவரை முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் அவர் பேசிய பேச்சு பாதியில் கேட்டுக்கொண்டுதான் நீங்க வந்துவிட்டேன். ஒரு பெரிய அதிரடி மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேர்தலினால் சில நன்மைகள் கூட இருக்கு. அதே சமயத்தில் எதிர்கால தமிழகத்தினுடைய நிலைமைகள் என்ன என்பதும் புரியவில்லை. தமிழகத்தினுடைய அரசியல் இன்று வரை நான் நம்பிக்கொண்டிருப்பது பேரறிஞர் அண்ணாவின் மண் என்று. இந்த அரசியல் பேரறிஞர் அண்ணா எந்த அடிப்படையில் உருவாக்கினாரோ அந்த மண்ணை மாற்ற முடியவில்லை இதுவரை. இப்போது அதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் இடையில பல்வேறு அரசுகள் வந்தாலும் அந்த